ஓ. அது வேறு வழியில் அப்படி வெடித்து வெளியில் வரான். கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பக்கத்தில் தகர இது சீட் ஏதோ ஒன்று அந்த செட்டு மேலே ஏறி அங்கேருந்து ஓ, அது முடிஞ்ச தப்புறதுக்கான முயற்சி தான். ஆனா அத வந்து என்ன மாரி இல்லை சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து ரசிக இல்லை அதுதான் நடந்துச்சு. அரசு தரப்பு செயலாளர் அரசு தரப்பு உட்கார்ற பேட்டியில் இவங்களையும் அதை தான் காட்டுறாங்க. இவர்கள் எல்லாமே இப்படி இந்த ரசிக குஞ்சுகள் இப்படி தான். நான் அதை மறுக்கலை, ம். நான் மறுக்கலை. இவங்க மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறவங்க அந்த பக்கம் எங்கெங்கெல்லாம் பேனருக்கு அந்த போர்டு வச்சுக்கிறாங்களோ அதிலெல்லாம் தொங்கிட்டு இருந்த ஆட்கள் தான், நான் மறுக்கலை. ஆனால் இந்த சம்பவம் என்னென்னா அவன் உயிரை வெடித்து கிளம்புறான். போச்சு உயிர். இந்த கடைசி நிமிடம் அந்த தப்பி போகிறதுக்கான இடம் வரல. அந்த மாதிரி செய்கிறத போயிட்டு நீங்கள் போட்டு இது வந்து இவர்கள் இப்படித்தான் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது வண்டி ஓட்டிகிட்டு வரான் ஆர்வத்தில், ஏற்கனவே நடந்திருக்கு. வண்டி ஓட்டிகிட்டு வரான், வண்டி இடித்து கீழே விழுறான். அது அவங்க ஆர்வ கோளாறு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அரசு தரப்பு கூப்பிட்டு இதை பாருங்கள், உங்கள் வாகனம் மட்டும்தான் விஜயோட வாகனம். முன்னாடி 5 நிர்வாகிகள், இது மட்டும்தான் முன்னாடி வரணும். பின்னாடி 5 வண்டி வரணும். பிறகு எல்லா தொண்டர்களும் அதுக்கு பின்னாடி தான் வரணும். இந்த கட்டுப்பாட்டோடு வாங்க. இந்த 10 வண்டியை விட்டுட்டு ஒரு பெரிய போலீஸ் டீம் வரட்டும் வண்டி, அதுக்கு பிற்பாடு தொண்டர்கள் வரட்டும். அப்போ வண்டி வேகமாகவும் போகும். என்ன 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் எனக்காக மக்கள் அப்படி இந்த பக்கம் ஒரு ட்ராமா இருக்குது. போகிறதுன்னு நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். உனக்கு முன்னாடி தொண்டன் வந்து அவ்வளோ பேர் வந்துட்டோன்னு எப்படி வேகமாக போவான்? இந்த ஒழுங்குமுறை நீங்கள் முன்னாடி செய்திருக்கணும்ல.